அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி ஜூலை 16, 2024. இன்றைக்கி உள்ள ட்ரேட்ஸ்லாம் என்னென்ன எடுத்தேன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி பாருங்கள், 2 லெக் வந்து ஹெட்ஜிங்க்கு எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணது வந்து ஃபின் நிஃப்டியில் தான். 2 செல்லிங் லெக்கு சிஇ சைடும் புட் சைடும் 2 செல்லிங் லெக்கு இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா 200 குவான்டிட்டி. டோட்டல் பார்த்திங்கன்னா 800 குவான்டிட்டிஸ் வரும். அதனால தான் 2 பையிங் சைடும் பார்த்திங்கன்னா 400 குவான்டிட்டிஸ் 2 டைம் எடுத்திருக்கோம். 9:45 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரன் ஆரம்பிச்சிச்சு. 9:45க்கு ட்ரேட் எடுத்துச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்க்கலாம். 9:40 இந்த இடத்துல தான் எடுத்துச்சு ட்ரேடு. அதுலேருந்து ஃபால் ஆணுச்சு. ஸோ புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஓகே, ஹெட்ஜிங் எடுக்கிற ஆப்ஷன் இது அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உடனே ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிச்சு. அடுத்த லெக்கே பார்த்திங்கன்னா உடனே நமக்கு இது எடுத்துச்சு. புட் ஆப்ஷனில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் எடுத்துச்சு. அதுவும் 200 குவான்டிட்டிஸ் தான். அதை எடுத்து உடனே கொஞ்சம் நேரத்துலேயே அதுவும் ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆனதுனால அதை புக் பண்ணிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா செல் லெக் மட்டும், அதாவது கால் ஆப்ஷனில் செல் லெக் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் மார்க்கெட் அந்த சைடு பார்க்கலாம். நம்ம சார்ட்டில் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் பாருங்கள், 100 ரூபா கிட்ட ப்ரீமியம் புக் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 70 ருபீஸ் சம்திங்கில் எடுத்தோம் நீங்கள். அதாவது கால் ஆப்ஷன் 70 ருபீஸு, புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அதுவும் 70 சம்திங் தான் எடுத்திருக்கோம். ஓகே, 57 சம்திங்கில் எடுத்திருக்கு. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 100 ருபீஸில் அடிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். டிஃப்ரெண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம். என்னென்னா நமக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் டைவர்சிஃபிகேஷனுக்காகவும் தான் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம சார்ட்டில் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓகே, இது ஆக்சுவலாக புட் ஆப்ஷனில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சார்ட்டில் பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் மார்க்கெட் வந்து சைட்வேல போயிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷன் செல்லுக்கு மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கிறது ரிமைனிங்கு. ப்ளஸ் 2 ஃபார் ஓடிஎம் வந்து ஹெட்ஜிங்காக வாங்கினேன், அவ்வளோதான். அது ரொம்ப நேரம் அதே இடத்துல இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு நமக்கு தீட்டா கெயின் பண்ண முடிகிற மாதிரி ஆச்சு. ஸோ நல்ல ப்ரீமியம் நமக்கு டிகே ஆணுச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட், ஓரளவுக்கு லாஸ் 19,000 ஆனதை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஸில் வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கம்மியான மினிமம் லாஸோடு நம்ம எக்ஸிட் ஆனோம். ஆக்சுவலாக 12:45க்கு அப்புறம் ட்ரேடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் 12:50க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த எண்டு ஸ்டார்ட் ஆணுச்சு. 12:55க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பையிங் லெக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 4 செல்லிங் லெக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். 4 செல்லிங் லெக்கும் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இது 2மே எடுத்திருக்கோம். எல்லாமே 200 குவான்டிட்டிஸ் தான் எடுத்திருக்கோம். 30 ரூபா 25 ரூபா ப்ரீமியமில், அதுக்கு அந்த ஆவரேஜில் தான் எடுக்கும். எடுத்துகிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து புட் ஆப்ஷன் மட்டும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் பார்க்கலாம், நீங்கள் பார்த்தா தெரியும். எடுத்தோம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து புட் ஆப்ஷனு, அதாவது ஒன் சைடு அகெயின்ஸ்ட் ரேலியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதை அப்படியே வச்சுக்கக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணோம். அது அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை அடித்தோடனே மறுபடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்கும். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டாப் லாஸ்க்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னு. அடுத்தது அந்த பையிங் லெக்குங்கிறது ஒன்றும் இல்லை, அது புட் ஆப்ஷன் வந்து செல்ல லெக் வந்து ஸ்டாப் லாஸ் அடித்ததுனால பையிங் என்ட்ரி ஆகிருக்கு, பையிங்னு காமிக்குது. அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கிட்ட போணுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் அகைன் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. செல் லெக் மட்டும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கனால. அதுக்கப்புறம் கால் லெக் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. ரொம்ப நேரம் அப்படியே இருந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா பார்ப்போம். அந்த இருங்க ட்ரேட் புக்கில் ஒரு தடவை பார்த்துக்குவோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா லெக்கும் க்ளோஸு. அமௌண்ட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக 3 o'clock அப்புறம் 45 பைசாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேடை கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா அமௌண்ட்டும் அதில் எடுத்தாச்சு மார்க்கெட்டில் கால் லெக்லேருந்து. ஸோ அதனால் நமக்கு அது ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எல்லா லெக்கும் எக்ஸிட் அடிச்சிச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டர் புக்கில் ட்ரேட் புக் பார்ப்போம். ட்ரேட் புக்கில் எல்லா என்ட்ரிஸும் பாருங்கள். 9:40க்கு அப்புறம் என்ட்ரியிலேருந்து 3:15 வரைக்கும் என்ட்ரி கொடுத்துருக்கோம்.
ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆனதுனால தான் இவ்வளோ என்ட்ரிஸ்லாம் இருக்கும். அது எப்படியா இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும்னு நினைக்கிறேன். இந்த மந்த்தும் இது வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். இதில் பொசிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1788 ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணது. அதில் பாருங்கள், இந்த 2 செல்லுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 27 சம்திங் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். அப்போ நமக்கு கால் லெக்கும் அதாவது கால் செல்லும் புட் செல்லும் எந்த லாஸும் பண்ணல, ரொம்ப நியராக வந்துருச்சு. ஒன்லி இந்த ஹெட்ஜிங் எடுத்த லெக்ஸ் மட்டும்தான் லாஸ் ஆன மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் ஹெட்ஜிங் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ 8,50,000 வச்சு நம்ம ட்ரேட் பண்ணது. இன்றைக்கி நமக்கு மார்ஜின் யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,580 போட்டிருக்கோம். அது என்ன காரணம்னா 1,780 லாஸு ப்ளஸ்ஸு ப்ரோக்கரேஜ், செபி சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி டெபிட் ஆன மாதிரி காமிக்கும். நாளைக்கு எக்ஸாக்ட் கால்குலேஷனில் ப்ரோக்கர் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, 2-3 பேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. பாருங்கள், அதிகம் அடுத்தடுத்த ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறேன். மேபி நெக்ஸ்ட் மந்த்து. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொண்டு வரேன். ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் இருக்கும். எஜுகேஷ்னல் வீடியோஸ் ஒன்லி. அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட்டு ஒரு P&Lக்காக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஈக்விட்டி ட்ரேடில் வேணால் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.